தமிழக மக்கள் வாழ்வாங்கு எப்படி புரட்சித் தலைவர் அம்மா காலத்தில் வாழ்ந்தாங்களோ அது போன்ற ஒரு வாழ்க்கை வாழ அண்ணன் எடப்பாடியார் நடவடிக்கை எடுப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே அவர் தலைமையிலான கூட்டணி மீண்டும் தமிழகத்திற்கு ஆட்சிக்கு வரும். ஆட்சிக்கு உறுதியாக வெற்றி பெறுவார். எடப்பாடியார் தான் 2026 முதலமைச்சர். மின்மினி பூச்சிகள் எல்லாம் இங்கே வெளிச்சம் தராது. உண்மையான வெளிச்சம் தரக்கூடியவர் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். சொல்லுங்க. திமுகவுக்கு தான் போட்டின்ற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் மின்மினி பூச்சின்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி சார் இருக்கும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்? சார், களத்தில் பணியாற்றவங்க எங்களுக்கு தான் தெரியும் யாருக்கு யார் போட்டி என்பது. மக்கள் தான் எஜமானர்கள். இது சினிமா வசனம் இல்லை. அவர் அப்படி சொன்னாரான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் பாட்டு ஊடகங்கள் ஏதாச்சும் ஒரு கேள்வியை போட்டுட்டு அப்புறம் செல்லூர் ராஜு ஏதாச்சும் சொன்னார், விஜயை சாடினார். ஏப்பா, முதல் ஆண்டில் தொடக்கத்தில் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வேண்டிட்டு வந்திருக்கோம். எல்லாருக்கும் வருவாங்க தம்பி, எல்லாருக்கும் ரசிகர்கள் வருவார். ரசிகர்கள் இருந்தால் அது முதல் வரும்போது அந்த முகத்தை பார்க்குறதுக்கு சினிமா கவர்ச்சிக்கு தமிழ்நாட்டில் எப்போவுமே ஒன்று. நம்ம அமிதாப் பச்சன் வந்தார்னா கூட கூட்டம் கூடும். அமிதாப் பச்சன் எவ்வளோ காலமாக சினிமாவில் இருக்கார். அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை, கூட்டம் கூடுறது வச்ச இல்லை. மக்கள் தீர்மானிக்கணும். மக்கள் நம்மளை ஆளக்கூடியவர்கள் யார், நம்மளை ஆளக்கூடிய நிர்வாக திறன் படைத்தவர் யார் என்பதை நிரூபிக்க வேண்டும். அதுபோன்று நிரூபித்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். எனவே அதுக்குள்ளே மற்ற யாரையும் இது முதல் தொடக்க நாள யாரையும் நான் சாட விரும்பலை. தம்பி கேட்டதுனால சொன்னேன். மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் முடிவெடுப்பார்கள். மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள்.